ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நாட் சிபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். டேரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நல்ல டேரக்ஷன் போய் மூவ் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வந்துருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் சூப்பராக. இப்போ நீங்கள் மார்னிங் லைவ் மார்க்கெட் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 25,600 ஹியூஜ் வால்யூம் இருந்தது. மார்க்கெட் மூவ் ஆக நமக்கு லைக் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகேண்டா, ஏன்னா நிறைய பேர் என்னன்னா கால் ஆப்ஷனில் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும், புட் ஆப்ஷன் சைடில் வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது ஓஐ டேட்டாவோட டேரக்ஷன் அப்படி தான் மூவ் ஆகும். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஃபைன். இப்போ லைக் மார்க்கெட் வந்து ட்ரேட் இந்த ரேஞ்சில் தான் நம்ம திருப்பி ரீடெஸ்ட். ஓகேங்களா, இன்னைக்கு லைவ் மார்க்கெட் செஷனில் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா அகைன் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட இங்கே ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா நம்ம இங்கேருந்து புட் ஆப்ஷன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இங்கே சேஞ்ச் ஆகும் போதே நமக்கு ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் லைக் புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக வால்யூம் இருந்தது. அப்போ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரீடெஸ்ட் எடுக்கும்போது இங்கேவே நம்ம ட்ரேட் எடுத்துருந்துருப்போம். ஓகே, இன்னைக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ்ன்றதை நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போச்சு. ஆனால் நான் கேப்சர் பண்ணது இன்னைக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன், எக்ஸாக்ட் அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட. ஓகே, இதான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ். அகைன் இப்போ இந்த ரேஞ்சில் இப்போ நான் இந்த லைன் இப்போ அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா 57,658 ஜோன் டு 57,615 ஜோன். இப்போ இந்த டார்க்ல ஒரு பிளாக் லைன் ட்ரா பண்ணிக்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட் ஏரியா இப்போ சப்போர்ட் ஆக்டே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பார்த்துலாம். இல்லை ஒரு அடிஷ்னல் ஒரு ஜோன்ன்றதை நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி, ஏன்னா நிறைய பையர்ஸ் அங்கே நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இந்த பாயிண்ட்ல. அதை நம்ம அடிஷ்னல் அந்த ஒரு ஜோன் ட்ரா பண்ணி ஆகணும். ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன, இந்த ஹைல வந்து திருப்பி ஒரு லைன். ஏன்னா இது வந்து ரிவர்சல் கான்செப்ட்னு சொல்லுவோம். மார்க்கெட் டைரக்ட் பிரேக் அவுட் கிடையாது, இது ரிவர்சல் பிரேக் அவுட். நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்போ நாளைக்கு சினாரி ஈஸி சிம்பிள் கான்செப்ட் தான். லைக் இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்றேன். ஓகே, இப்போ நாளைக்கான ட்ரெண்ட் நீங்க எப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணி பாருங்க எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னு. நேத்து வியூ சொல்லியிருந்தேன், எக்ஸாக்டா அந்த ரெசிஸ்டன்ட் லைன்ல டச் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆச்சு பாத்தீங்களா. எக்ஸாக்டா இங்க தான் மார்க்கெட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ரிவர்சல் பிரேக் அவுட் எடுத்து மார்க்கெட் நல்லா இன்னைக்கு வி ஷேப் ரெக்கவரின்றது மார்க்கெட் கொடுத்துருச்சு. நாளைக்கு என்ன ரியாக்ட் ஆகுன்றத பார்த்தலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 58,063 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். நியூட்ரல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னா. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் நமக்கு டிராவல் பண்ணிட்டுனா நாளைக்கு இந்த சப்போர்ட் ஜோன் எடுத்து இங்கேருந்து திருப்பி ஃபர்ஸ்ட் டார்கெட் அகைன் பிரேக் அவுட். இங்கே போயிட்டு புட் ஆப்ஷன்லாம் எடுக்காதீங்க. இங்கே போயிட்டு புட் ஆப்ஷன் 58,232 இந்த ரேஞ்ச் கிட்ட புட் ஆப்ஷன் போகாதீங்க. பிரேக் அவுட் தான் பாசிபிள். அப்போ நீங்கள் ரேஞ்ச் திருப்பி இங்கே ட்ரேடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட் ஆகட்டும், திருப்பி இங்கே கால் ஆப்ஷன் திருப்பி எடுத்து ட்ரேடை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இங்கே ட்ரேட் கால் ஆப்ஷன் கிடைக்குதான்னு பாருங்க. இங்கே கிடைச்சதுன்னா திருப்பி இங்கே எடுங்க. இங்கே கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ஜோன்ஸில் கிடைக்கலாம், செகண்ட் ஜோனில் எடுங்க. அப்புறம் ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன், ரெசிஸ்டன்ட்ல போயிட்டு ஃபாலோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போவோம். அப்படி போகக்கூடாது. ஓகேங்களா, அந்த ரேஞ்ச் ஹைல போயிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு ஃபால்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மார்க்கெட் வந்து பொறுமையா இந்த ஹை வரைக்கும் போகுதுன்னா இது நமக்கு ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு அகைன் ஃபால் ஆயிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும். அப்போ நாளைக்கு க்ரூஷியல் ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 58,232 58,063. ஓகேங்களா, தான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஆல்மோஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. மறக்காம இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா இந்த ஹைல போயிட்டு திருப்பி லோ வருதுன்னா இங்க இருந்து நம்ம கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுன்னா திருப்பி இந்த ஹை வரைக்கும் போகலாம். அப்போ நாளைக்கு வந்து லைக் ரெசிஸ்டன்ட்ல போச்சுன்னா புட் ஆப்ஷன் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. சப்போர்ட் வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அகைன் இந்த ரேஞ்சில் கால் ஆப்ஷன் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் திருப்பி கொடுத்து ரீடெஸ்ட் அகைன் வந்து ரேஞ்ச் செகண்ட் டார்கெட். ஓகேங்களா, இதை நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 58,380, 58,232, 58,063 அண்ட் 57,988 to 57,974. இதை நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். இப்போ நீங்க ப்ரோ புட் ஆப்ஷன் நான் போனோம் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இந்த லைன்ன்றது பிரேக் அவுட் கொடுக்கும். ஏன்னா பேட்டர்ன் இது வந்து ஒரு பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு ஸ்ட்ராங்கா க்ளோஸ்ன்றது வச்சிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்து நமக்கு பேட்டர்னுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ள பேட்டர்னுக்குள்ள வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நாளைக்கு. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இன்னும் க்ளோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு, இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவும் நம்ம கொடுக்கல. அப்போ நாளைக்கு ஓப்பனில் தான் தெரியும். ஒரு 1 ஹவர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது நாளைக்கு நல்லது. ஏன்னா மேபி ஃபேக் பிரேக் அவுட்ஸாக வர பாசிபிள் இருக்குல்ல. அப்போ நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவர்ல மொமெண்டம் அப்ல இருக்குன்னா
ட்ரேட் கன்சிடர் பண்ணிக்கலாம். லோல ஓஐ டேட்டா பார்த்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது. ஏன்னா அதுல ஓரளவுக்கு ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்றது. இப்போ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச்ன்றது நமக்கு லோ கட் ஆகுது அப்படின்னா 57,000 இந்த லைனும் நாளைக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் இன்கேஸ் நாளைக்கு இந்த லோ கட் ஆகுது அப்படின்னா தான் புட் ஆப்ஷன் சொல்றேன். இப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் 57,988லேருந்து 57,974 இந்த ரேஞ்சில் அகைன் நமக்கு மார்க்கெட் வந்து லைக் ஒரு ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அகைன் நமக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ரீடெஸ்ட் அகைன் ஃபால் இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு கீழே ட்ரேட் போகாதீங்க. இன்கேஸ் போச்சுனாலும் ட்ரேட் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நமக்கு மேபி ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வர பாசிபிள் இருக்கு. நாளைக்கு சிம்பிள் சினாரியோ தான். ஒண்ணு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், பிரேக் அவுட், ரீடெஸ்ட் செகண்ட் டார்கெட். அகைன் நமக்கு டைரக்ட்டா பிரேக் அவுட்ன்றதுக்கு ரீடெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட். புட் ஆப்ஷன் இதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. மேபி இதுக்கு கீழ போகுதுன்னா, அந்த சினாரியோல நம்ம ஏன்னா அந்த டைம்ல ஓஐ டேட்டா சேஞ்சஸ் எப்படி நடக்குதுன்றத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க நான் சொல்லிட்டேன்னு பிளைண்டா யாருனா போயிட்டீங்கன்னா, போய் ட்ராப்ல மாட்டிப்பீங்க. அதான் சினாரியோ. ஓகேங்களா? ஃபைன். இப்ப நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 58,380, 58,232, 58,063, 57,988 to 57,974, 57,795 and 774 and 57,658 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் இப்போ இது எல்லாமே மார்க்கெட் முடிஞ்ச டேட்டா. லைவ் மார்க்கெட்ஸை பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், அப்ல மூவ் ஆகுமா, லோல மூவ் ஆகுமான்ற சினாரியோல ட்ரேட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு அந்த பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும். அண்ட் நிஃப்டி லெவல்ஸ் மூவ் பண்ணலாம். நிஃப்டி என்னன்னா நேத்து ஒரு லெவல் கொடுத்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? நிஃப்டியில பொறுத்த வரைக்கும் அது போல இந்த சப்போர்ட் ஜோனும் க்ரூஷியலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம் நேத்து. இந்த ஏரியா நீங்க நோட் பண்ணி தெரியும். 25,472 இந்த ரேஞ்ச். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்திருக்கு இந்த ரேஞ்சில் பொறுத்த வரைக்கும். அப்போ இதான் இன்னைக்கு நான் க்ரூஷியல் ஜோன் நம்ம ஆக்ட் ஆகும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த லோ கிட்ட வந்து டச் ஆகும்னு நான் பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. ஆனால் நியர்பைல இங்கே பிரேக் அவுட் ரேட் மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு. இப்போ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஒரு சிம்பிளான ஜோன் தான். ஒரு நிமிஷம் ப்ரீவியஸோட ஹிஸ்ட்ரின்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்போ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் என்ன, இந்த லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் லோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இங்கே வராது, இன்னும் கொஞ்சம் லோவில் வரும். ஓகே பர்ஃபெக்ட். ஓகே இப்போ நாளைக்கு வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. அப்புறம் இப்போ நான் புட் ஆப்ஷன் தான் போனோம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் எந்த ஜோனை கட் ஆகுதுன்னா லைக் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25,598 பிரேக் அவுட் கொடுக்குதுனா தான் நம்ம இங்கேருந்து புட் ஆப்ஷன்றது போக முடியும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் டச் பண்ணி மேலே போக தான் பாசிபிள். ஏன்னா 26,000 நாளைக்கு க்ரூஷியல் ஜோன் ஆக்ட் ஆகும். 26,000 ஏன்னா டேட்டா நாளைக்கு நீங்கள் போய் ஒய் டேட்டாவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு 25,600 ஹியூஜ் வால்யூம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூம் இருக்கு பாருங்க, இன்னைக்கே இருக்கு. மேபி அது நாளைக்கு மார்க்கெட் வால்யூம்ல போய் செக் பண்ணினா தெரியும் நமக்கு. அப்போ 25,600 பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் இந்த ரேஞ்ச் அது வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு ட்ரேட் எந்த சினாரியில் ட்ரேட் கிடைக்குன்னா, நாளைக்கு சேஃப் சைடில் நீங்கள் போறீங்கன்னா 25,626 இந்த ரேஞ்சில் டச் பண்ணி ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. ஆனால் இது இங்கே வர பாசிபிள் கொஞ்சம் கம்மி. பை சான்ஸ் கிடைச்சதுன்னா எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகட்டும். 25,655 சப்போர்ட் எடுத்து திருப்பி அகைன் ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் பிரேக் அவுட் கொடுத்து செகண்ட் டார்கெட் இங்கவே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஃபால் நமக்கு நடந்திருக்கு, இங்க வர பாசிபிள் இருக்கு. இங்க நீங்க கால் ஆப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா இந்த 25,776 போயிட்டு யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வர பாசிபிள் இருக்கு. அந்த அதுக்குன்னு போய் புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஓவரால் அப் ட்ரெண்ட் இருக்குங்களா, நம்ம சேஃபா க்ளோஸ் பண்றதுக்கான சினாரி தான் பார்க்கணும். இப்போ சப்போர்ட்டிங் எடுக்கிறீங்கன்னா 25,655 எடுக்கிறீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து அகைன் ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா செகண்ட் டார்கெட். சேஃப் ட்ரேடர்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் ட்ரேடர்ஸ் செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. செகண்ட் டார்கெட்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் இதுக்கப்புறம் மொமெண்டம் எடுத்து போகுதுன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடில் இப்போ இதுதான் நாளைக்கான சினாரியோ. ஒன்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்து போச்சுன்னா இந்த சினாரியோ, இல்லைனா நமக்கு இந்த சப்போர்ட் எடுத்து போகும்னா இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இதுதான் நமக்கு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன். புட் ஆப்ஷன் போறீங்கன்னா 25,600 கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் லைக் 25,594 ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ லைக் ஒரு டைரக்ஷன் மாதிரி ட்ரா பண்ணுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகேங்களா, அந்த ரேஞ்சு இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரியல் சினாரியோ. புட் ஆப்ஷன் சைடில் போறீங்கன்னா, கால் ஆப்ஷன் சைடில் போறீங்கன்னா லைக் 25,655 வந்து சேஃப் ஜோன். 25,626 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ரிவர்சல் ஜோன்.
இது ஃபர்ஸ்ட் டார்கெட். 2 பேருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். பிரேக் அவுட் குடுச்சுனா அகைன் ரீடெஸ்ட் செகண்ட் டார்கெட் ஓகேங்களா. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் வந்து 25,821, 25,776, 25,717 அண்ட் 25,655, 25,626 அண்ட் 25,600 to 25,994 லைக் இந்த லெவல்ஸ் தான் சொல்றேன். 25,537 மேபி இந்த லெவல்ஸ் மார்க்கெட் என்ன கிராஸ் பண்ணுது நாளைக்கு அப்படின்னா, நான் மெம்பர்ஷிப்ல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் குடுக்குறேன். அத வச்சு நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே. ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவங்கலாம் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நெறைய பேர் லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாம ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கோர்ஸ்ல யாருனா ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அண்ட் டிஎம் பண்ணி, கால் பண்ணி நீங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெம்பர்ஷிப்க்கும் சேம் நம்பர் தான். ஓகே. அண்ட் நம்ம நேம்ல நெறைய ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு Telegramல. அதுல யாரும் ட்ரஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டாம். என்னோட நம்பர்ஸ் எல்லாமே நான் Telegram குடுத்துப்பேன். அண்ட் நெறைய பேர் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் நார்த் இந்தியாலாம் பேசுறாங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஃபேக் அக்கவுண்ட் தான். ஜஸ்ட் என்ட்ட இருக்க நம்பர் 7200709114 அது ஒரே நம்பர் தான் என்ட்ட இருக்கு. வேற எந்த நம்பரும் கிடையாது. பேமெண்ட் எல்லாமே அந்த நம்பர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த நம்பருக்கு யாருக்கும் பேமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே. எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணி இல்ல கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.